ஐயோ 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 அம்மா, எங்க அம்மா எனக்கு பாசமா கொடுக்கறது கூட உன் மனசுல இப்படி கருகிட்டு இருக்கேடி. பாசமா கொடுத்தா அவங்கள தூக்கி கொடுக்கணும், அவங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு போகணும். நீங்க அப்படியா நடக்குது? எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சுல வாங்கிட்டு போறீங்க. நான் நல்லவளா இருக்கிறதுனாலதான் நீங்க வாங்கிட்டு போறதெல்லாம் பார்த்து பேசாம இருக்கேன். அதுக்காக என்னை இழிச்ச வாயின்னு நினைச்ச அதிகாரம் பண்ணா என்னால சும்மா இருக்க முடியாது. இருக்கட்டுமா, இருக்கட்டும். நான் வாங்கிட்டு போனதாவே இருக்கட்டும். நான் உன் புருஷன் சம்பாதிச்சது கொண்டு போல. எங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்தத இதோ கொஞ்சமா வாங்கிட்டு போறேன். இப்ப கூட அதுக்கு தானே வந்திருக்கீங்க, மாமாக்கு வந்த பணத்துல பங்கு வாங்கிட்டு போலான்னு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எம்மாடி, மூத்த மருமகனை எங்க அம்மா உன்னை தேடி தேடி கொண்டு வந்தாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல வேளை நீ பேசின பேச்சு எங்க அப்பா அம்மா கேட்கல. என் தலை எழுத்து. என்ன கட்டின புருஷன் சரியா இருந்தா எனக்கு எதுக்கு இந்த நாய் பழப்பலாம்? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்சு? உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மனசாட்சி இல்லையா? கடவுளுக்கு கண்ணு காதெல்லாம் இருக்கு. உன் நடிப்பெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. என்ன பண்றேன்னு பாரு. ஏய் கண்மணி, காவ்யா, வாங்கடி. இந்த உலகத்துல இனிமே நமக்கு யாரும் கிடையாது. உங்க அத்தை இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருக்கணுமா? வாங்க போலாம். ஏய் ரேவதி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ரேவதி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கன்னு? உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது அவ இவ்ளோ கேவலமா பேசுறா. உங்களால எதுனா கேட்க முடியுமா? கேட்டா இந்த வீட்ல பிரச்சனை வரும். என்னால யாருக்கும் இந்த வீட்ல பிரச்சனை வேணாம். நாங்க இருந்தா தானே பிரச்சனை. என்னம்மா இது? திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க? யார் உன்னை என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனை? உங்ககிட்ட நான் பணம் புடுங்க தான் வந்திருக்கேன்னு அந்த மேகலை சொல்றா. போய் போய் ஒரு லட்டு, சின்ன லட்டுமா, அத ஒளிச்சு எடுத்துட்டு போய் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்காம விஜய் மட்டும் தனியா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு ரகசியமா கொடுக்கறான். என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என்னங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஏய் இங்க வா, இந்த பக்கம் வா. பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ பிள்ளைங்க முன்னாடி தானே லட்டு கொடுக்காம எடுத்துட்டு போனா. ரேவதி, உனக்கு வேணும்னா நீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே நான் உங்களை ஏமாத்தி தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றா. ஓ, மேடம் போட்டு கொடுத்தா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டாங்களோ? எனக்கும் இதுதான் நல்ல சான்ஸ். நானும் எல்லாத்தையும் சொல்றேன். என்னம்மா இது? ஸ்நாக்ஸ் கொடுத்தா எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எதுக்கு அவனை தனியா கூப்பிட்டு கொடுக்கற? அத்தை, நான் அவனை படிக்க தான் கூட்டிட்டு போனேன். போய் இவ்வளவு தைரியமா போய் சொல்றா பாருமா. நீ கூட்டிட்டு போய் படிக்க வச்சா கேளுங்க. சும்மா வந்து படிடானா அவன் வரமாட்டான். நான் கூப்பிடும் போதே அவன் வந்தானா இல்லைன்னு கேளுங்க. லட்டுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சாப்பிட கொடுத்து அப்படியே படிக்க வைக்கலான்னு கூப்பிட்டு போனேன். அதுக்கு எதுக்கு ஒளிச்சு கொடுக்கணும்? ஏன் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல. அவ கேக்குறதும் சரிதானே மேகலா? நீ ஏன் பிள்ளைங்களுக்குள்ள பாகுபாடு பாக்குற? நாளைக்கு உமாவுக்கும் ரவிக்கும் குழந்தை பிறந்தா நீ இப்படித்தான் பண்ணுவியா? அது குடும்பத்துக்கு நல்லதில்ல மேகலா. இங்க இருந்து போனாலும் அவ இந்த வீட்டு பொண்ணுதான். அவளுக்கு கொடுக்க வேண்டியத நாம கொடுக்கத்தான் செய்யணும். எனக்கு அப்புறம் அந்த பொறுப்பு உனக்கு தானேம்மா. இனிமே இந்த மாதிரி ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெருசாக்கி இந்த வீட்டு நிம்மதியை கெடுத்துறாதீங்க. ரெண்டு பேரும் போங்க. நீ போயேண்டி. போங்கடி, போங்க.
சீதா, என்ன பிரச்சனை? எதுக்கு அவ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கா? என்னத்த சொல்ல சொல்றீங்க? இங்க நமக்கு இருக்கிற டென்ஷனை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. இதுல இவங்க 2 பேரும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷோ, நீங்க சிரிக்காதீங்க, எனக்கு கோவமா வருது. அம்மா, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போற? ரேவதி இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு, மேகலா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. 2 பேருமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு பாருங்க. இவ அவள சொல்றா, அவ இவள சொல்றா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ரேவதி எப்பவுமே சண்டைன்னா முன்னாடி வந்து நிக்கிறவ. இந்த பாரு, நம்ம பொண்ணா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும். ஆனா இப்பெல்லாம் மேகலாட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது இல்ல? பின்ன இந்த ராஜா தான் இப்படி இருக்கானே. அவளை வெளியில எங்கேயாச்சும் சந்தோஷமா கூட்டிட்டு போவோம், ஏதாச்சும் வாங்கி கொடுப்போன்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லங்க. நாமளும் இப்படி கிடையாது, நம்ம வீட்டுல பெரியவங்களும் இப்படி யாரும் இல்ல. இவ மட்டும் எப்படி இந்த குணத்தோட இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீதா. அவளும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த 4 சவத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவா? அவளா வெளியில எங்கேயாச்சும் போகணும்னா கூட கையில காசு வேணும் இல்லங்க. எல்லாத்துக்கும் அவங்கிட்டயே கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் எரிச்சல் வராதா? இதுல இந்த ரேவதி வேற போய் இதையே செஞ்சேன் அதையே செஞ்சேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா கோவம் வரத்தானே செய்யும். இப்படியே விட்டா வீட்டுல இருக்கிற நிம்மதியும் போயிரும், நீ தான் கஷ்டப்படுவ. ஆமாங்க, முதல்ல மாப்பிள்ள கிட்ட பேசி இந்த ரேவதிய வீட்டுக்கு அனுப்புற வழிய பாக்கணும். நீங்களே அவகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. சரி, அப்படியே பண்ணிடலாம். எப்படியும் பணம் வேணும்னு தான் கேட்பாங்க. பணத்தை அவங்க கையில கொடுக்காம காவியா கண்மணி பேர்ல பேங்க்ல போட்டுடலாம். அப்பதான் அது பத்திரமா இருக்கும். அவங்க தேவைக்குன்னு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல. நல்ல ஐடியா சீதா, அப்படியே சொல்லிடுறேன். ஒரு 5 லட்சம் கொடுத்துடலாமா? ஆமாங்க, ஆளுக்கு 2.5 லட்சம்னு டெபாசிட் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு பேசிடலாம். அவ வாழ்க்கை நிம்மதியாயிருச்சுன்னா நாமளும் நிம்மதியா இருக்கலாம். சொல்லு ராஜா. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபிமா. ஏண்டா மேகலா உனக்கு காஃபி தரலையா? அவ எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு தானே கொண்டு வந்து கொடுப்பா. அவ இன்னும் எழுந்திருக்கவே இல்லம்மா. என்னப்பா சொல்ற? அவ உனக்கு காஃபி கொடுக்க போயிருக்கான்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நானும் எழுப்பி பார்த்துட்டேன். என்னமோ உடம்பு முடியலன்னு படுத்தே கிடக்கா. சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அவ இப்படி இருக்க மாட்டாளே, என்ன செய்யுதுன்னு கேட்டியா? அவ பாவமா நல்லா பிளான் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன இவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா? மேகலா, மேகலா, ஏய், நேரம் ஆச்சு, நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? நீங்க எந்திரிச்சிட்டீங்கல்ல, போங்க. எதுக்கு என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஆபீஸ் கிளம்ப வேணாமா? லேட் ஆயிடுச்சுடி, எந்திரி. காஃபி சாப்பாடெல்லாம் யாரு தருவாங்க? ஏன் உங்க அம்மா தரமாட்டாங்களா? ஒரு நாள் தானே, உங்க அம்மா கையில காஃபி வாங்கி குடிங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி முதல்ல, எந்திரி. என்ன பண்ற? நான் என்ன மனுஷன் மிஷினா? மிஷின் கூட அளவுக்கு மீறி வேலை செஞ்சா ரிப்பேர் ஆயிடும். எனக்கு டயர்டா இருக்காதா? எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல. நான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருப்பேன். எங்க அம்மா கூட தான் இத்தனை வருஷமா வேலை பாக்குறாங்க. ஒரு நாள் கூட தலைவலி காய்ச்சல்னு படுத்தது கிடையாது. கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நான் பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்க அம்மா செஞ்சா வாங்கிட்டு போங்க, இல்லனா கடையில வாங்கிக்கோங்க. கடையிலையா? எதுக்கு? அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. நான் தூங்க போறேன். இவனையும் ஸ்கூலுக்கு கிளப்புங்க.
இந்தா இத மேகலா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரிம்மா. அம்மா, ம்? அவ எப்ப எந்திரிச்சு வருவான்னு தெரியல. விஜய வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். நீ போய் விஜய் எழுப்பி அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன். ஆ, அவ ஒரு நாள் கூட இப்படி தூங்குனதே இல்ல. ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆ. வேலையெல்லாம் நானே முடிச்சிடுறேன். சரிம்மா. ம். இந்தா சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நாளை காலைல இதை பண்ணிடுங்க. ம். ம். ம், ம். ஆ. ஆ, கீழே சிந்தாம. போதும். ம். ரெடி ஆயிட்டானாமா? ஆ, ஆயிட்டான். போலாமாப்பா? போலாம்ப்பா. இந்தா தண்ணி குடி. இரு. வா. ம். பாட்டிக்கிட்ட பாய் சொல்லிட்டு வா. போலாமா? ம். இந்தா பாய் பார்த்து பாட்டி. பத்திரமா போனோம் என்ன? வரேம்மா. சரிப்பா. வாங்கப்பா போலாம். மேகலா, மேகலா, படுமா, படு, படுத்துக்கோ. என்ன செய்யுதுமா? சொல்லுமா, என்ன செய்யுது? மருந்து எடுத்துக்கிட்டு வரட்டுமா? இல்ல அத்தை, கொஞ்சம் டயர்டா இருக்கு. தலை கொஞ்சம் பாரமா இருக்கு. சாரி அத்தை, என்னால உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு என்னம்மா கஷ்டம்? உன்னை இப்படி பார்க்கதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட நீ இப்படி இருந்ததே இல்லையே. கஞ்சி வச்சு கொண்டு வரட்டுமாமா? கொஞ்சம் தெம்பா இருக்கும். இல்ல அத்தை, என்னால எந்திரிக்கவே முடியல. சரி, அப்போ நான் இங்க கொண்டு வரட்டுமா? வேண்டாம் அத்தை, கொஞ்சம் சரியானதும் நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் அத்தை. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ம்? சீதா, எத்தனை தடவை போயிட்டு வருவ? இரு, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். யோ, என்னங்க? உட்காருங்க. எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். உட்காருங்க. முதல்ல செஞ்சிருக்கணும்ல. நான் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டேன். ஓடி ஓடி உழைச்சாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம்ல? சீதா, ம்? உனக்கு ரிட்டையர்மெண்ட்ங்கிறதே கிடையாதுல்ல? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்ப? பொண்டாட்டிய பத்தி இப்படி அக்கறையா கரிசனமா யோசிக்கிற புருஷன் இருந்தா ஒரு பொண்டாட்டி எவ்வளவு வேணாலும் ஓடுவா. அவளுக்கு சோர்வே தெரியாது. நீயும் உட்காரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ம்ஹும். நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன். நீ உட்காரு. உட்காரு. ம். ம். சாப்பிடுமா. என்னைக்காச்சும் லீவு நாள்லயாவது உன்னை இப்படி உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கணும். வாரத்துல 1 நாளோ 2 நாளோ எனக்கு லீவு கிடைச்சிருது. பாவம், உனக்கு தான் லீவே கிடைக்கிறது இல்ல. சாப்பிடுமா. ம்.
மேடம் மேடம் தம்பி யாருப்பா? சார் ஃபுட் டெலிவரி சார். ஃபுட் டெலிவரியா? இல்லப்பா, அட்ரஸ் மாதிரி வந்திருப்பேன். இந்த வீட்ல யாரும் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. சார் இந்த வீட்டில் தான் சார் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மேகலான்னு ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார். ராஜா, என்னப்பா? யாரு? சாப்பாடு ஆர்டர் பண்ணி. சாப்பாடு ஆர்டரா? இங்க யார் ஆர்டர் போட போறாங்க? தம்பி, வேற வீடா இருக்கும்பா. பா ஒரு நிமிஷம்ப்பா. தம்பி அதை கொடு. சார் 320 ரூபா சார். எவ்வளோ? 320 சார். 320 ரூபாயா? ஆமா சார். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்காங்க சார். ஒரு வேலைக்கு 320. இந்த காசு இருந்தா. டேய், முதல்ல காசை கொடுத்து அனுப்பு. ஏன்பா தம்பி, இதை கேன்சல் பண்ண முடியாதா? இல்லை சார், பண்ண முடியாது. கேஷ் கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். அடுத்த டெலிவரி இருக்கு சார். டேய், கொடுத்து அனுப்புடா. என் கையில 100 ரூபா தான்ப்பா இருக்கு. சீதா, என்னங்க? பர்ஸ் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேங்க. என்னாச்சுங்க? ராஜா, நீ என்னடா சீக்கிரம் வந்துட்ட? அதுக்கு தாமா தண்டனை. உண்ணாம தின்னாம 320 ரூபா தண்டம். இந்தப்பா. தேங்க்யூ சார். சரிப்பா. ஏய் ராஜா, நம்ம வீட்ல யாரா சாப்பாடு ஆர்டர் பண்ணுது? என்னது சாப்பாடா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா, யாரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க. மா, எல்லாம் இந்த மேகலாவோட வேலைமா. டேய், என்னது மேகலாவா? இது என்ன புது பழக்கம்? இது என்ன புது பழக்கம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. டேய், ஏன்டா இப்படி பண்றா? ராஜா, நாங்க சொன்னா தப்பாயிடும். நீயே அவகிட்ட போய் சொல்லிடு. இந்த மாதிரி பழக்கம்லாம் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. சரியா? சரிப்பா. ஏண்டா, அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜா. மேகலா, போறண்டி. நீங்க ஏய், என்னடி இது? எதை மனசுல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? 320 ரூபாய்க்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்க. வீட்டுல பிரச்சனைனா வெளியில ஆர்டர் பண்ணுவியா? நீங்க ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம். எங்க அம்மா கொடுத்த காசு என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன். கிழிச்ச. எங்க அப்பா காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு. மாமாவா? இந்த பார், அவ்வளவுதான் உனக்கு. நான் போய் கூப்பிட்டப்போ பேச கூட முடியாம கிடந்தாலேன்னு அம்மா கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? ஐயோ, நீங்க என்ன சொன்னீங்க? இது பிரியாணி காய்ச்சல்னு சொன்னேன். போதுமா? மூஞ்ச பாரு. சரி, இப்போ என்ன ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க? எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல தோணுச்சு, ஆர்டர் போட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஏய், பிரியாணி வேணும்னா வீட்ல செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? அப்பாவே திட்டுற அளவுக்கு வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம 320 ரூபா, 320 ரூபாய்க்கு போட்டுக்கடி பிரியாணி. என்னமோ உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்க அப்பா தானே கொடுத்தாரு, வேணும்னா அந்த காசை நானே கொடுத்துறேன். நான் வீட்ல இஷ்டப்பட்டதை அப்படியே செஞ்சு முடிச்சிட்டு தான் உங்க அம்மா மறு வேலை பாப்பாங்க. சாம்பார் வைக்கவான்னு கேட்டா மோர் குழம்பு வைன்னு சொல்லுவாங்க, மோர் குழம்பு வைக்கவான்னு கேட்டா சாம்பார் வைன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் எனக்கு பிடிச்சது சாப்பிடணும்னு தோணும் போதுதான் நான் ஆர்டர் போட்டேன். ஏன் உமா எல்லாம் கடையில வாங்கி சாப்பிடலையா? அவளை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களே. நான் என்ன போக்கத்தவளா? என்னமோ பண்ணி தொலை. அங்க போனா அவங்க 2 பேரும் கேட்பாங்க. போய் பதில் சொல்லு. நான் தான் பதில் சொல்லணும்.
நீங்க அப்படியே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் கெப்போர்ட் பண்ணிட்டு போறீங்க. பண்ணுவாங்க உனக்கு சப்போர்ட். அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இதான் உனக்கு கடைசி வாரம்.